Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd chapter, exercise 3.15 second sum. Draw the graph of xy equal to 24, x comma y greater than 0. Using the graph, find y when x equal to 3 and x when y equal to 6 கொடுத்துருக்காங்க. xy வந்து 24 கொடுத்துருக்காங்க. xy வந்து greater than 0. இப்போ xy equal to 24 இது கேன்னு வச்சுக்கிட்டோம்னா y equal to 24 by x அதான் y. இப்போது x வந்து 1ன்னு கொடுத்தோம்னா இங்கே 24 by 1னா 24 தான் வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுத்தோம்னா 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 12 டைம்ஸ் வரும். 3னா 8 டைம்ஸ், 4னா 6. இது வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் 0க்கு மேலே நம்ம 1 2 3 4 5 6ன்னு எடுக்கிறோம். இப்போ 6ன்னு கொடுத்தோம்னா 6 4s are 24. அதே மாதிரி இங்கே 3ன்னு கொடுத்தோம்னா 8 டைம்ஸ், இங்கே 3ன்னு கொடுத்தோம்னா 12. அப்போ இங்கே வந்து 3, அடுத்தது 12ன்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து 2 டைம்ஸ் ஆயிரும். அடுத்து 24ன்னு கொடுத்தோம்னா 1 டைம் ஆகும். இப்போ 1 2 3 4 6 8 12 இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ இதெல்லாம் கொடுத்தா தான் இது வந்து 24 வந்து கேன்சல் ஆகும். அதனால் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ ஒய் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். when x increases இங்கே y decreases, therefore it is inverse variation. இப்போ k ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 1 into 24, 2 into 12 தான் 24. இப்போ எக்ஸ் ஒய் தானே, எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் 1 இருந்ததுன்னா 24 ஒய்னா அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 24. இங்கே 2னா ஒய் வந்து 12. அப்போ 12 into 2 வந்து 24. இங்கே 3னா இங்கே 8, 4னா 6. இப்போ 6 4 8 3 12 24 into 1 ஈக்குவல் டு இது 24. அப்போ k வந்து 24. y ஈக்குவல் டு k by xனா k வந்து 24, அப்போ 24 by x. இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம். இதே தான் 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2, 24, 1. அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிட்டு இதையும் ஜாயின் பண்ணிடலாம் அந்த பாயிண்ட்ஸ். இப்போது ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் 1 cm 2 யூனிட், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 1 cm equal to 2 யூனிட். இதில் 2 4 எக்ஸ் ஆக்சிஸில் 2 4 6 8 10 12 18 16 12 14 16 18 20 22 24 26. இங்கேயும் 2 4 6 8 10 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிடலாம். 1, 24 1னா இங்கே 2ன்னு எடுத்துருக்குறோம். 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ்னு எடுத்துருக்குறோம். அப்போ இங்கே சென்ட்ரல் இருக்கிறது தான் 1. இதில் இப்படியே நேராக இங்கே போனால் இது 24 ஒய் ஆக்சிஸில் இங்கே. அப்போ இது இந்த இடத்துல 1, 24. நெக்ஸ்ட்டு 2, 12. நெக்ஸ்ட்டு இங்கே இது 2, 2, 12. 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 2லேருந்து நேராக ஒய் ஆக்சிஸ் 12. இப்போ இங்கே 2, 12. நெக்ஸ்ட்டு 3, 8. இங்கே 3 வந்து 2க்கு 4க்கு சென்டரில் இங்கே 3க்கு நேராக இங்கே 8 வந்து ஒய் ஆக்சிஸ் இங்கே 3, 8. அடுத்தது 4, 6. இங்கே 4 இருக்குது, இது நேராக இங்கே, இது 6 இதுக்கு நேராக. இப்போ 4, 6. நெக்ஸ்ட்டு 6, 4. இங்கே 6 இருக்குது, இது நேராக இங்கே 4. இது 6, 4. நெக்ஸ்ட்டு 8, 3. இங்கே 8 இருக்குது, இங்கே 3னா 2க்கும் 4க்கும் சென்டரில். இப்போ இது 8, 3. நெக்ஸ்ட்டு 12, 2. இங்கே 12 இருக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸ் 2. இப்போ இது 12, 2. நெக்ஸ்ட்டு 24, 1. இங்கே 24 இருக்குது, 1 வந்து இங்கேயும் 2ன்னு எடுத்துருக்குறோம். அதனால் இங்கே 1 வந்து இந்த சென்டரில் தான் வரும். அப்போ இதில் நேராக இங்கே கொண்டு வந்தோம்னா இங்கே 24, 1. அவ்வளோதான். பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியாச்சு. நீ இதெல்லாம் இது ஜாயின் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா
இந்த மாதிரி வரும், இந்த ஷேப்பில் வந்துடும். இப்போ உங்கள் கொஸ்டின் வந்து when x equal to y when x equal to 3ன்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்டுக்கிறாங்க. x 3யாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே x வந்து 3னா 2க்கும் 4க்கும் நடுவில் இங்கே 3. x வந்து 3னா ஒய்யோட வேல்யூ இது நேராக இங்கே போய் இங்கே கட் ஆகுது. இதுக்கு நேராக பார்த்தோம்னா இங்கே ஒயில் 8 இருக்குது. அப்போது 8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் வந்து எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு கேட்டுருக்குறாங்க. அப்போது 6ல் ஒய் வந்து 6ஆக இருக்கும்போது இங்கே 6. இப்போ எக்ஸ் வந்து எங்கே வரும்னா இங்கே நேராக இதில் கட் ஆகுது. அப்போ நேராக இங்கே 4ல் வருது. அப்போ ஒய் வந்து 6ஆக இருக்கும்போது ஒய் வந்து 4. இப்போ சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு when x equal to 3 y equal to 8 when y equal to 6 x equal to 4. இங்கே first subdivision from the graph when x equal to 3 y equal to 8 when y equal to 6 x equal to 4. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.